வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரொம்ப உக்கிரமா போயிட்டு இருக்குல்ல. அதாவது எனக்கு தெரிஞ்சு திவாகர் போனதுக்கு அப்புறம் சுத்தமா கண்டென்ட்டே சரியில்லாம போயிட்டு இருந்தது. இப்போ எப்படியோ அது முடியிற டைம்ல பயங்கரமா, அதாவது உச்சகட்ட கண்டென்ட்டாவே பயங்கரமான கண்டென்ட் வந்தது. அதான் அந்த கார் டாஸ்க்கு. பிக் பாஸ் எந்த ரூம்ல உட்காந்து யோசிச்சாருன்னே தெரியல. அந்த கார் ஒண்ணு வச்சுட்டு அதுக்குள்ள எல்லாரும் அதுல இருந்து ஒன் பை ஒன்னா இறங்குறவங்க அவுட்ன்ற மாதிரி அந்த டாஸ்க் இது. அதுல இந்த கமருதீனும் பார்வதியும் பச்சிக்கும் பாருங்க ஒரு அலப்புற. எப்பா, அதெல்லாம் சுத்தமா ஏத்துக்கவே முடியலங்க. அதாவது அந்த டாஸ்க்குக்காக நாங்க என்ன வேணாலும் எந்த லெவலுக்கு வேணாலும் போவோம், என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பஞ்சிங்க. அதுங்களுக்கு அந்த மக்கள் அதை பாக்குறாங்கன்னு ஒரு ஐடியா இருக்குதா இல்லையானே சுத்தமா தெரியலங்க. அந்த மாதிரி பண்ணுதுங்க அதுங்க. ஏன்னா அந்த சாண்ட்ராவை போட்டு எட்டி விட்டு அதெல்லாம் ஏன் எப்படி பஞ்சு நம்மளால சுத்தமா ஏத்துக்கவே முடியல. சரி, பார்வதி தான் பஞ்சு, அது பண்றது தப்பு தான். ஆக்சுவலா பார்வதி கூட பண்ணக்கூடாது. அதை எட்டி விடுறது தப்பு. யாரா இருந்தாலும் கையில தள்ளி விட்டா கூட பரவாயில்ல, எட்டி விடுறது ரொம்ப தப்பு. சரி, அதை வச்சு பொண்ணு இது எட்டி விடுது. இவன் கமருதி என்ன கேடு, அவன் ஏன் எட்டி விட்டான் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சமகான ஆயிடுச்சு. அதுதான் மெயினா சபரி, விக்ரம், கானாவன் டென்ஷன் ஆனது. கானாவனத்துல அதான் கேட்டுருந்தாப்புல, நீ எப்படா எட்டி விடுவ, அது என்னடா பஞ்சு உண்ண அப்படின்ற மாதிரி போட்டு டென்ஷன் ஆயிடாப்புல. அது தள்ளி விடுறதுக்கு முன்னாடியே ரொம்ப அதிசயமா, அதாவது எந்தெந்த வார்த்தைகள்லாம் பேசக்கூடாதோ அந்தந்த மாதிரி உள்குத்தா குத்தி சாண்ட்ராவை அசிங்கப்படுத்துறான் போல கமருதீன். சோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் இன்னும் உலகத்துல இருக்கா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு எழும்புது மண்டக்குள்ள. அது ரெண்டு பேரும் தான் சொல்றேன், போத் கமருதீன் அண்ட் விஜய் பார்வதி ரெண்டு பேருக்கும் தான். என்னடா இது உசு பெற்றுது கோய் மூட்டுது, இவன் அசிசமா பேசுறான், பேச ரெண்டுமே சேர்ந்து தள்ளி விடுதுங்கும் போது என்னடா நடக்குது, அது வரைக்கும் பிக் பாஸ் பொறுத்துனுக்குறாரா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கேள்வி எழுப்புது. அதாவது நான் அதை பார்த்தேங்க. அதை பார்த்துட்டு அதை நான் என்ன வச்சேன்னா, சரி நீ ஏதோ ஆர்வம் தள்ளி விட்ட, சரி ஓகே, உன் மேல மிஸ்டேக் நீ உணர்ந்துட்டேன்னு வச்சுக்க. தள்ளி விட்டதுக்கு அப்புறம் பிக்ஸ் துரியுது அது சாண்ட்ரா. அந்த டைம்ல இறங்கி போய் நீங்க கேம் வேணாம், நாங்க இறங்கி போய் அவங்க காப்பாத்துறதுதான் எங்களுக்கு முக்கியத்துவம், இறங்கி போய் சாண்ட்ராவுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தா கூட சரி, போனா போட்டோம், ஏதோ இப்படியாச்சும் இறங்கி வந்தாங்க கேம் விட்டு ஒரு மனிதாபமானத்தோட வந்தாங்களே சொல்லிட்டு ஏத்துக்கலாம். ஆனா அது கூட பண்ணாம அது ஹாஸ்பிட்டாலிட்டி இருக்கு பாருங்க பாரு, அது அங்கதான் தோத்தாங்களே. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு சாண்ட்ரா போயிருந்த டாக்டரை பார்க்கும்போது கூட இது உட்காந்து சிரிச்சு பேசினு திவ்யாவை கலாச்சின்னு, சுபிஷாவை கலாச்சின்னு, அரோராவை கலாச்சின்னு உட்காந்து இருக்கும். சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் மக்கள் செம்ம காண்டாயிட்டாங்க. அதுக்கு மேல நீங்க இருவே தேவையில்லை, எல்லாருமே ஒரே முடிவு, ரெட்டு கார்டு தான், நீங்க வெளியே போங்கடான்ற அளவுக்கு பேசுற அளவுக்கு இது பண்ணிச்சிங்க ஒரே கேம்ல. அதாவது அதாங்க சிம்பிளுங்க. இது ஒரு என்னதான் இருந்தாலும் ஒரு கேம் தான், ஓகேங்களா. இந்த கேம்ல ஜெயிச்சு நீ ஒன்றும் பெருசா பண்ண போறது இல்லை. ஏன்னா உங்களுக்கு ஓட்டு போறது யாரு, மக்கள். நீ மக்களை தான் முதல்ல சாட்டிஸ்ஃபை பண்ணணும், ஓகேங்களா. எனக்கு ஆரம்ப கட்டத்துல இந்த கமருதீன் எல்லாம் சுத்தமா பிடிக்கவே முடியாதுங்க. ஏன் அப்படின்னா அவன் எல்லாருமே அசிங்கமா பேசியிருந்தான். ஆரம்பத்திலே சொல்றேன், திவாகர் வாட்டர்மெலன் ஸ்டார்ல இருந்து எல்லாருமே இப்போ லேடிஸை கூட அசிங்கமா பேசுவான். அப்படியே இவர்தான் பெரிய ரவுடின்ற மாதிரி புடிங்கிற மாதிரி அப்படியே போய் எல்லாத்தையும் பண்ணியிருந்தான். அப்போதுல இருந்தே அவனை சரியில்லை. எனக்கு கை தான் ஊத்திருந்தான் அவனை. இது பாரு, இது சுத்தம், அது சொல்லவே தேவையில்லாது. அது நல்லா தெருப்பொறிக்கு மாதிரி எல்லாரும் கூட மேய்ஞ்சல் இருக்கும். பத்தாவதுக்கு ஒரு வேலையும் செய்யாது. எது யார் கிடைக்கிறாங்களோ ஃபர்ஸ்ட் வாட்டர்மெலன் ஸ்டாரு, அப்புறம் கமருதீன் சொல்லிட்டு மாறி மாறி பூச்சி சுத்தி இருந்தது. அப்படி இல்லை, பிரஜின் கூட ட்ரை பண்ணிச்சு. பிரஜின் உசாரா தள்ளிப்பட்டாப்புல. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது அந்த பாரு. ஸோ இது ரெண்டு சைட்ல ரெண்டு பேருமே ஒரு ஒர்ஸ்ட் கண்டஸ்டன்ட்ன்ற மாதிரி தான் மக்கள் மத்தியில் இருக்குங்க. ஸோ இதுங்க ரெண்டும் ஒரு டீம் போட்டு எல்லாரையும் வசப்படுறது யாராலையும் ஏத்துக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு டாக் டீம் தான் இந்த பார்வும் கமருதீனும். ஸோ இதுங்களை நார்மலாவே மக்களுக்கு மோஸ்ட்லி பிடிக்காது. மற்றது இது இந்த மாதிரி சேஷ்டிங் எல்லாம் பண்ணி பண்ணா அது யார் ஏத்துப்பா சொல்லுங்க போலாம். ஆனாதான் மக்கள் கேள்வி ஊத்திருந்தாங்க நேற்று ஃபுல்லா. சோசியல் மீடியாவே ஒரே பிளாஸ்ட் தான் ஆயிடுச்சு. நீ ரெட்டு கார்டு கொடுக்கலாம் விஜய் சேதுபதி, நீ செத்த அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே பேசியிருந்தாங்க. ஆனா இப்ப ஏதோ ரெட்டு கார்டு சீன் நான் ப்ரோமோல பார்த்தாங்க, அது என்னன்னு தெரியல. ரெண்டு காட்டுறாங்க போல. அது பார்வதி மட்டுமா இல்ல கமருதீனா இல்ல ரெண்டு பேருமான்னு தெரியல. அவங்க எதனா ட்விஸ்ட் எதனா வைப்பாங்களா, அதான். ஸோ அப்படி இருக்கும்போது நான் இதுல அந்த சுச்சுவேஷன் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். அது ஏன் அந்த மாதிரி பண்ணிச்சுன்னு என்னால ஏத்துக்க முடியலங்க. நான் என்ன சொல்றேன், அந்த கமருதீன் ரொம்ப அது என்ன வயலன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. அது அலோவ் பண்ணவே கூடாது. இவங்க எல்லாம் எப்பயோ ரெட்டு கார்டு குத்து அமைச்சிடணும். திவாகர் முறையும் போதே ரெட்டு கார்டு குத்து அமைச்சிடணும். அது நான் அப்போதுல இருந்தே அதை நான் வீடியோக்கு போட்டிருந்தேன். இதெல்லாம் நம்மளால ஏத்துக்கவே முடியாது. பத்தாவதுக்கு அந்த பார்வதி ஃபர்ஸ்ட் அது மனிதாபமானம்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் கத்துக்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீங்க பிக் பாஸ் சேரலாம். அவ்வளவுதான்.
உங்களுக்கு வந்து முடிச்சு. இதுக்கப்புறம் நீ வந்து எங்க போனாலும் உனக்கு வந்து நல்ல பேரே கிடையாது. அதாவது நீ கேம் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு இந்த சினிமா சான்ஸ் இல்ல அக்கம் பக்கத்துல யாருக்கிட்ட பேசுவல சத்துவ உன்னை மதிப்பாங்கன்னு நினைக்கிறேன். யாருமே மதிக்க மாட்டாங்க. ஏன்னா நீ பண்ண காரியம் அந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா? அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இரிட்டேட் ஆயிடுச்சுங்க. தள்ளி விட்டு அது ஊந்ததுக்கு அப்புறம் கூட ஒரு இறங்கியாச்சும் போயிடுறான்ல. இவனுக்கு இறங்கி வரானுங்க. இந்த சபரி, விக்ரம், கானா நல்லா கம்ஃபர்டபுளா உட்காந்துருந்தாப்புல. அவரு இறங்கி வராப்புல. இதெல்லாம் என்னது இது? தள்ளி விட்டது நீங்க வர மாட்டீங்க. கேட்டா வந்து ஆல்ரெடி எனக்கு அந்த மாதிரி ஆச்சுன்னு. உனக்கு அந்த மாதிரி ஆனா நீ அந்த டைம்ல கேட்டிருக்கணும். அந்த டைம்ல விட்ட. இப்ப உட்காந்து ஏன் வந்து கேட்டுக்கிற? அதுக்கு வந்து பை வாங்கணுமா அப்போ? இது சாண்ட்ரா. நான் இன்னொன்னு சொல்லிடுறேன். சாண்ட்ராக்கு வந்து நான் 100% சப்போர்ட்லாம் சொல்ல வரல. ஏன்னா எனக்கும் தெரியும் சாண்ட்ரா வந்து கொஞ்சம் சும்மா ஒண்ணுனாலே ரொம்ப சீன் போடுவான்னு எனக்கும் தெரியும். ஓகேவா? அது வந்து இந்த பூண்டு தோல் மாற்று விக்ரம் இது பண்ணி பாருங்க. அதுல இருந்தே வந்து சாண்ட்ரா தான் நிறைய பேர் ஹேட் இருக்கு. இல்லன்னு சொல்ல. பட் என்னதான் இருந்தாலும் அவங்க வந்து வெளியில வந்து ஒரு மதரு. ஓகேங்களா? 2 சின்ன குழந்தைங்க இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து மதரு. ஸோ அவங்கள வந்து இந்த மாதிரி பண்ணது வந்து நம்மளால ஏத்துக்கவே முடியல. பாருக்கு அது ஒரு டுபுக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அது பண்றது வந்து ஆச்சரியம் இல்லை. அது வந்து எப்பவுமே அதே புத்தி தான் இருக்கு. ஸோ அது வந்து இவன் ஏன் வந்து எட்டி வச்சான்? அதெல்லாம் வந்து காண ஒன்றத்தை கேட்டா போல கம்முதி நீ ஏன் வந்து எட்டி வச்ச? அது பேச்சு கேட்டு ஏன் ஆடுற? நீ ஏன் வந்து எட்டி வச்ச? நீ எட்டி விடுவ? நீனா அவ்வளவு பெரிய அப்பாட்டக்காரன் நீ அப்படின்ற மாதிரி காணா ஒன்று வந்து கேட்டாப்புல. ஸோ அதுல தான் வந்து நம்ம சபரி கூட டென்ஷன் ஆயிட்டாப்புல. இப்போ இது விக்கல் சீக்கிரமும் மெயினா வந்து அசீஸ்மா இவனை கமருதீனை பேசுறதுக்கு அதான் ரீசனு. ஸோ அது வந்து நம்மளுக்கே வந்து கோவம் பத்தின்னு வருதுன்னும் போது அவங்க பக்கத்துலயே வந்து பாக்குறாங்க. அவங்களுக்கு அப்ப எப்படி இருக்கும் அந்த வலி அவங்களுக்கு தெரியும்ல. என்னன்னா இது இந்த மாதிரி பண்ற ஒரு டாஸ்க்காக சொல்லிட்டு அசீஸ்மா கைக்கு ஊத்துனாங்க விக்ரம். என்ன கேட்டா அது வந்து 100% நியாயம் தாங்க சொல்லுவேன். அதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட் இவனுக்கு ஏன் தெரியும் கோவம் வந்தது கமருதீனுக்கு? இவன் வந்து சாண்ட்ரா வந்து ஸ்கேம்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டான். ஸ்கேம்னு சொல்லிட்டான். ஓகேவா? அதுக்கு வந்து சாண்ட்ரா என்ன சொல்லியிருக்கு? காமருதீன் அப்படின்னு சொல்லியிருக்கு. நான் என்ன சொல்றேன், அதுலயே நீ கோச்சிக்கிற? அது உண்மையதான் சொல்லியிருக்கு. அதுல என்ன தப்பு? நீங்க என்ன பண்றீங்க? வேற என்ன பண்றீங்க நீயும் பார்வதியும்? அது அந்த மாதிரி தானே டெய்லியும் பண்ணிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு கை ஊத்தாம என்ன ஊத்துவாங்க? என்ன கேட்டா சாண்ட்ரா சொன்னது 100% கரெக்ட். பொறுக்கி பாருன்னு அது சாண்ட்ரா சொன்னதும் கரெக்ட் தான். அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்க நடந்துக்கிறீங்க. அதனாலதான் வந்து அது சொல்லியிருக்கு. இதுல வந்து எந்த ஒரு தப்பும் இல்ல. ஆமா இப்ப நானே சொல்றேன். கமருதீன் நீ கமருதீன் கிடையாது காமருதீன் தான் நீ. ஓகேவா? இதுல வந்து நீ கோவப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீ எதுவும் கோவப்படுற? உண்மையா இருந்தா நீ பண்ணலன்னா நீ கோவப்படலாம். நீ தான் பண்றிய. நீ கோவப்பட வேண்டிய ஒரு ரீசனே இல்லை உனக்கு. அதனால மூடின்னு சொல்றத கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கோ. அவ்வளவுதான். உனக்கு வந்து உனக்கும் க்ளோஸ் கேரியர். இதுவரை நீ வெளியே போனாலும் நீ என்ன பண்ணாலும் உனக்கு வந்து யாரும் மதிக்க மாட்டாங்க. அதுல அவன் பேர் போயிடுச்சு. ஓகேவா? சோ இதான் நான் சொல்ல வரேன். சோ இதுல வந்து ரெட் கார்டு வந்து கண்டிப்பா கொடுத்து அனுப்பிச்சிடணும். விஜய் சேதுபதி என்ன முடிவு எடுக்கிறாப்புல? அவர் சும்மா வந்துட்டு குஞ்சு விட்டு போயிடுவாரு. சோ இந்த வாட்டி வந்து முடிவு ஸ்ட்ரிக்டா இருக்குன்ற மாதிரி எல்லாரும் பேசிக்கிறாங்க. சோ அதுக்கு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுகிறேன். ஸோ இதுதான் இந்த வீடியோ மூலியமா சொல்ல விரும்புறது. எப்பவுமே வந்து மனிதாபிமானம் தான் எல்லாத்துலயுமே முதல்ல இருக்கணும். அதுக்கப்புறம் தான் கீமு 50 லட்சம் காசு பிக் பாஸ் வீடு சொல்லிட்டு எல்லாமே. ஓகேங்களா? ஸோ அது மனிதாபிமானம் எப்போ தவறுதோ அது வந்து விலங்குகள் மேலேயும் சரி மனிதர்கள் மேலேயும் சரி அது எப்போ தவறுதோ உங்க கேரியரே க்ளோஸ் ஆயிடும். ஓகே? அந்த மாதிரி தான் இப்போ பாருக்கும் கமருதீனுக்கும் நடந்திருக்கு. சரியா? வரேன்.